ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ டிவி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறது. ஏற்கனவே ஆய்வு நடத்தி தேர்தலுக்கு முன்பாகவே சில விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். இப்பொழுது தேர்தலின் போதும், தேர்தல் பிரச்சாரத்தின் போதும், தேர்தலுக்கு பின்பும் நம்ம கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம். அதன் தரவுகளை தான் உங்கள் முன் நம்ம பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்கலாம். இந்த தொகுதியில் பி மூர்த்தி ரொம்ப பணபலம் மிக்க ஒரு வேட்பாளர். அமைச்சர்லேயே ரொம்ப வசதியாக ஒரு பெரிய அளவு திருமணத்தை நடத்தி உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் அவங்களையெல்லாம் மூக்கு மேலே விரல் வைக்கிறது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திருமணம் நடத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த அளவுக்கு பணபலம் படைத்தவராக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்புறம் மாங்குளம் கே மகேந்திரன் அதிமுக சார்பாக போட்டியிடுறாங்க. செல்வம் நாம் தமிழர் கட்சி, எஸ் கார்த்திகேயன் தாவேகா கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க. இப்போ நம்ம மூர்த்தியை பற்றி பெரிய அளவு விமர்சனங்களை எல்லாம் சொல்லலாம் கூட, இதெல்லாம் அந்த தேர்தலிலே அவருக்கு எதிராக இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணபலம் இருக்கிறதுனால எலெக்ஷனை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு தெரியும். ஆனா களத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கறத கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். மதுரை கிழக்குல வெற்றி யாருக்கு? மூர்த்தி அவருக்கு தான் சார் அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ நான் சொன்ன அந்த காரணங்கள் தானே, அது இல்லாம வேற ஏதாவது காரணம் இருக்குதா? ரெண்டு விஷயம். அவர்கிட்ட விட்டமின் எம் கொஞ்சம் அதிகமாவே வேலை செஞ்சிருக்கு. கம்யூனிட்டி பேஸ்ட்லயும் அவருக்கான ஓட் ஷேர் இருக்கு, ரிலேட்டிவ் பேஸ்லயும் ஓட் ஷேர் இருக்கு. ஓட்டு ஜெயிக்கூடிய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15% ஓட்டு தான் மாறா விழும். அது ஆன்டி இன்கம்பன்சி ரூலிங் பார்ட்டி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பேஸ்ல தான் ஓட் ஷேர் விழுகுது. அதுலயும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இப்ப வந்திருக்கிறதுல தாவேகா வந்திருக்கா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி பெருவாரியா டிவிகேக்கு சாதகமா தான் போயிருக்கு. அது ஏடிஎம்கேவுக்கு சாதகமா வரல. அதனால மூர்த்தி அவர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. மதுரை மாவட்டத்தினுடைய மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியில் மூர்த்தி தான் மீண்டும் வெற்றி பெறப் போகிறார். திமுகவின் மூர்த்தி தான் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் பணபலம், அது ஃபுல்லாக இறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதே போல் அவர் சார்ந்த சமூகம் இங்கே அதிகமாக இருக்கிறது. அவங்க தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதற்கு பிறகு தாவேக்கா பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் அவரை பெரிய அளவு அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிறது. அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு போயிருந்தா அதிமுகவுடைய ஓட்டு சதவீதம் அதிகரித்து ஒரு ஃபைட்டு கொடுப்பாங்க, டஃப் ஃபைட்டாக இருக்கும், இல்லைன்னா வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பாக அமையும். ஆனால் அந்த ஓட்டுகள்லாம் பெரும்பாலும் தாவேக்காவுக்கு இந்த பகுதியில் போகிறதுனால அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. அது மூர்த்தி அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறதுனால மீண்டும் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மூர்த்தியே வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.